ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பாக்யராஜுக்கு அவருடைய பேங்க்கில் கொடைக்கானல் போகிறதுக்கான அதுவும் 4 பேர் போகிறதுக்கான கூப்பன் மாதிரி ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அவங்க எல்லோரும் வெளியில் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுக்காக அவங்க அப்பா கிட்டே கேட்டப்போ அவர் தயங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சுரேஷையும் வர வச்சு சுரேஷ்கிட்டே விஷயத்த சொல்லிட்டாங்க. அவங்க அத்தை வந்து மலர் இல்லைன்னா இந்த வீட்டில் எந்த வேலையுமே ஓடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மலருக்கும் இந்த 3 நாள் எந்த வேலையும் செய்யாமல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், வெளியில் போகணும் அப்படின்ற ஆசை அவங்களுக்கும் இருக்குது. அவங்களும் சக மனுஷங்க தானே, எல்லார மாதிரியும் வெளியில் போகணும் வரணும், நமக்கு பிடிச்சதை செய்யணுன்ற ஆசை இருக்கும்ல. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிக்கிட்டு தான் இந்த குடும்பத்துக்காக இத்தனை நாள் உழைச்சாங்க. ஒரு 3 நாள் கூட வெளியில் போக விடாமல் அதுவும் டைரெக்டாகவே கேட்குறாங்க, நீ வெளியில் போயிட்டா அப்படின்னா இந்த வீட்டு வேலையை யார் செய்வான் அப்படின்னு. அவங்க என்ன இந்த வீட்டு வேலைக்காரங்களா? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறாங்க. ஒரு வழியாக சுரேஷை கூப்பிட்டு கேட்டதுக்கப்புறமா எப்படியாச்சும் பக்கத்து வீட்டுக்காரங்களை ஏற்பாடு பண்ணி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அடுத்து மதிக்கிட்ட பேசணுன்றதுக்காக நான் மதிக்கிட்ட பேசிட்டு வர அடுத்த அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதெல்லாம் சரிதான், ஆனால் எப்போ கிளம்புறீங்க அப்படின்னுமோ 3 நாள் இல்லைப்பா இன்றைக்கே கிளம்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது இன்றைக்கே வா அப்படின்னு. ஆமாம்மா நைட்டுக்கே கிளம்பணும், இப்போவே எல்லாம் பேக் பண்ண ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும். நைட்டுக்கு கிளம்பணும்மா, நைட்டுக்கு கிளம்புனா தான் காலையில் கொடைக்கானல் போய் சேருவோம். அப்புறம் 3 நாள் அப்போ தான் எங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்கும். அப்புறம் 3ஆவது நாள் முடிஞ்ச உடனே அன்றைக்கி நைட்டு கிளம்புறோன்னா மறாவது நாள் வீட்டுக்கு வந்துடுவோம். வந்த உடனே அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பாக்கியராஜ் சொன்னவும், அப்போது அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, நைட்டு சமையல் வேலையை முடிச்சுட்டே நான் போகிறேன், அக்கா காலையில் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார் மலரே, அவகிட்ட என்னென்ன எந்தெந்த டைமுக்கு பேசணுமோ அது எல்லாத்தையும் கரெக்டாக பேசி அவகிட்ட சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அத்தை நான் பார்த்துக்கிறேன், முதல்ல நான் மதிக்கிட்ட பேசிட்டு வராத்த, அப்புறம் அக்காவை பார்த்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மதியோட ரூமுக்கு போகிறாங்க. முதல்ல மலர் வந்துட்டு அப்போது இங்கே சரி பத்திரமா போயிட்டு வாங்க, புதுசாக கல்யாணமானவங்க அவங்க, சரி அவங்க கூட நீங்களும் துணைக்கு போகட்டும், 2 பேரும் பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறதுனால சரின்னு சொல்கிறேன் அப்படின்னு அவருடைய அப்பா சொன்ன உடனே சுரேஷுமே ரொம்ப சந்தோஷம். சுரேஷ் நீ போய் எல்லாத்தையும் பேக் பண்ணேன்னு அப்படின்னு மதிக்கிட்டையும் மலர் பேசிடுவா அப்படின்னு சொன்ன உடனே சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு சைடு இங்கே நான் போயிட்டு பாப்பா ஸ்கூலில் பாப்பாவுக்கு சொல்லிவிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பாக்கியராஜ் அப்படின்ன உடனே மலரே நான் போய் பாப்பாவை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சரிங்க அப்படின்ன உடனே அவங்களும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. இங்கே வாங்கக்கா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை மதி, அவருக்கு பேங்க்கில் அவருக்கு வந்து 4 நாள் வந்து நம்ம கொடைக்கானல் போகிறதுக்காக ஒரு கூப்பன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நீ நான் சுரேஷ் அதுக்கப்புறம் அவர் எல்லோரும் சேர்ந்து போக போகிறோம். நம்ம 4 பேரும் பாப்பாவோட சேர்ந்து போயிட்டு வரலாம், சரியா நீ வரியா அப்படின்னு கேட்குறாங்க. என்னக்கா திடீர்னு இப்போ தான் எக்ஸாம்ஸ் நடந்துகிட்ருக்கு, இந்த சமயத்தில் எப்படிக்கா நான் போர்ஷன்ஸ்லாம் முடிக்கணுமே அப்படின்னு. ப்ளீஸ் மதி எனக்காக வரியா, நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் முதல்ல இதுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டிங்களா? இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்களே, முக்கியமாக உங்களை போக அலோவ் பண்ண மாட்டாங்களே, இந்த வீட்டு வேலையை யார் செய்கிறதுன்னு கேட்டிருப்பாங்களே, இல்லை கேட்பாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஆல்ரெடி கேட்டாச்சு, நான் அவங்கக்கிட்டையும் பேசியும் ஆச்சு, பக்கத்து வீட்டு அக்காவை சொல்லி விட்டுட்டு போகலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன், அத்தையும் சரின்னு சொல்லியிருக்காங்க. வாமதி ப்ளீஸ், நீங்களும் கல்யாணம் ஆனதுலேருந்து எங்கேயுமே போனது கிடையாது, நீயும் சுரேஷும் வாயேன், நான் அப்புறம் அவர் எல்லோரும் போயிட்டு வரலாம். ப்ளீஸ் மதி, எனக்கும் இந்த வேலையிலேருந்து ஒரு 3 நாள் ரெஸ்ட்டு கிடைச்ச மாதிரி ஆகல, ஃபேமிலியோட ஜாலியாக சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ணுற டைம் இதுவாக தானே இருக்கும், வயசானதுக்கப்புறம் இப்படியெல்லாம் இருக்க முடியுமா? ப்ளீஸ் மதி வரியா அப்படின்னு கேட்கவும், சரிக்கா உங்களுக்காக வரேன், நான் காலேஜில் பர்மிஷன் மட்டும் சொல்லிடுறேன் அப்படின்றாங்க. சரி மதி, ஆனால் நம்ம இன்றைக்கே கிளம்புறோம், நைட்டுக்கு கிளம்புறோம், நீ எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறேன்னு சுரேஷ்கிட்டையும் ஆல்ரெடி பேசியாச்சு, நீங்கள் உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க, நம்ம நைட் கிளம்பலாம் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது சுரேஷ் உள்ளாராரு. சுரேஷ் நான் மதிக்கிட்ட பேசிட்டேன், மதியம் சரின்னு சொல்லிட்டா, நீ முதல்ல எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வை என்ன அப்படின்னு சொல்லவும், சரிங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து அவருடைய அடுத்த ஒரு சூட் கேஸ் எடுத்து அவருடைய ட்ரெஸ்ஸை மட்டும் பேக் பண்ணுறாரு. மதிக்கு என்ன அவங்களுடைய சூட் கேஸ் இருக்குது, அவங்க அதை பேக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. காலேஜுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களுமே சரின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எக்ஸாமுக்காக லீவ் விட்டு 3 days வந்து லீவ் விட்டுட்டா வந்து எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க. அதுக்காக கரெக்டாக அவங்களுக்கும் வந்து இந்த டைம் சுச்சுவேஷன் கரெக்டாக அமைஞ்சிருச்சு, அதனால் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போது
இன்னொரு சைடு மதி கிட்ட மலர் பேசினதுக்கு அப்புறமா வெளியில் வரவும், என்னம்மா மகாராணி ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னமோ, அத்தை நான் பேசிட்டேன் அப்படின்னமோ, ஆமாம் ஆமாம் நீ சொன்னால் இல்லை நான் சொல்ல போகிறா, இல்லை வரமாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாளா, உங்களுக்குள்ள தானே ரகசியம் பேசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அடுத்து பக்கத்து வீட்டுக்கார அக்கா கிட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன்னு அவங்கக்கிட்டேயும் போயிட்டு மலர் பேசிட்டு வராங்க. அத்தை நான் எல்லாத்தையும் பேசிட்டேன் அப்படின்னு. அப்போது வேகமாக போயிட்டு சமையல் வேலை முடிக்கலான்னு சொல்லிட்டு சூடாக சமைச்சிட்ருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு பாப்பாவை கூட்டிகிட்டு பாக்யராஜும் வந்துடுறாங்க. என்ன மேலே நேரம் ஆகிடுச்சு, பேக் பண்ணாமல் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னுமோ, எங்கள் நைட்டு சமையல் வேலையை முடிச்சுட்டு போகிறேன்னு அத்தைக்கிட்ட சொல்லியிருக்கல, அவங்களுக்கு அத்தைக்கும் மாமாக்கும் அதுக்கு ஸ்ருதிக்கும் சித்தார்த்துக்கும் சமைக்கணும்ல அதாங்க அப்படின்றாங்க. சரி மலர் சீக்கிரம் வரியா, நான் போய் எடுத்து வைக்கவா, சரிங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் அங்கே மேலே இருக்கிற ட்ராலி பேக்கில் எடுத்து வச்சு உங்களுடைய ட்ரெஸ் மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுருங்க, நான் வந்து பாப்பாவை தான் என்னோடதை எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுரேஷ் அதாவது அவங்க ஒரு சைடு எடுத்து வச்சுட்ருக்கோம், இவங்க சமையல் வேலையை டக்குன்னு முடிச்சிட்ருக்காங்க. முடிச்சது மட்டும் இல்லாமல் ஹாட் பேக்கில் எல்லாத்தையும் போட்டு சூடாக மூடி வச்சுட்டு ஸோ வந்து அவங்க வந்து சாமான்லாம் வந்து கழுவிட்டுருக்காங்க. அப்போது கழுவி முடிச்சுட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னும்போது, அத்தை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன், ஹாட் பாக்ஸில் சூடாக போட்டிருக்கேன், சுதி வந்த உடனே எடுத்து போட்டு சாப்பிடுங்க அத்தை, நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் துணி கொஞ்சம் பேக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வராங்க. வா மலர் அப்படின்னுமோ, எங்கே எடுத்து வச்சுட்டிங்களா அப்படின்னு. இங்கே பாரு மலர் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், நீ எடுத்து பேக் பண்ணால் சரி ஓகேவா பாரு அப்படின்னுவோம். ஓகே தாங்க, அவங்களுக்கு 3 நாளைக்கு இந்த ட்ரெஸ் போதில்ல, பாப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கும் வந்து சாரீ தான் எடுத்து வைக்கிறாங்க, 2 சுடிதார் வந்து எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேவையான பொருள் எல்லாம் மற்றதெல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரெடி ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாம் ரெடி ஆகிடுறாங்க. ரெடி ஆகிட்டு வெளியில் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்து வச்ச உடனே அவங்க அத்தையும் மாமாவும் உட்காந்துட்ருக்காங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஸ்ருதியும் சித்தார்த்தம் வந்துடுறாங்க. வந்த உடனே ஆமா எங்கே எல்லாம் எங்களை விட்டுட்டு கிளம்பிட்டீங்க அப்படின்னவும், ஏண்டா போகும்போதே எங்கே போகிறேன்னு கேட்குற அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. கொடைக்கானலுக்கு உங்கள் அண்ணனுக்கு ஏதோ கொடுத்துருக்காங்களாம், எல்லாமே ஃப்ரீயாக அவங்களே பார்த்துக்கிறாங்களாம், ட்ரிப் போடுற மாதிரி, அதுக்கு தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், அப்படியாம்மா அண்ணே எங்களை கூட்டிகிட்டு போயிருக்கலாம்லண்ணே அப்படின்னு. நீங்கள்லாம் எல்லாருமா சேர்ந்து நம்ம குடும்பமாக இன்னொரு நாள் போய்க்கலாம், நாமளே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு. இப்போது ஆஃபீஸில் கொடுத்துருக்குற கூப்பன் படி நான் மதி மலர் அதுக்கப்புறம் சுரேஷ் 4 பேரும் போயிட்டு வந்துடுறோம் பாப்பா உட்பட அப்படின்னவும், சரிங்க நீங்கள் ஜாலியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுரேஷ் கிளம்பலாமா அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் சுரேஷும் வெளியில் வராங்க, மதியம் கிளம்பி வராங்க. ஆமாம் 3 நாளைக்கா இல்லை 3 வருஷத்துக்கா நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு கேட்குறாங்க அவங்களோட அத்தை. 3 நாளைக்கு தான் பாப்பா அவரது என்னோடது எல்லாருக்கும் இருக்குல்ல அப்படின்னுவோம். சரி அப்படின்னுவோம். பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவோடைய வருவோம். பார்த்து அப்பா கூடயும் அம்மா கூடயும் பத்திரமா இருக்கணும், எங்கேயும் தனியாக போயிடக்கூடாதுன்னு பார்த்து கேர்ஃபுல்லாக அங்கே இருக்கணும், சரியா சமத்து பிள்ளையா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி தாத்தா பாட்டி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகிட்ட கொஞ்சம் காசு கொடுங்க செலவுக்கு அப்படின்னவும், சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய் எடுத்து வந்து குழந்தைகிட்ட இதை வச்சு ஏதாச்சும் டாய்ஸ் வாங்கிக்கோ என்னன்னு தாத்தா கொடுக்குறாரு. சரின்னு அதையும் பாப்பா வாங்கிக்கிட்டு வராங்க. மதி கிளம்பலாமான்னு மலர் கேட்கும்போது சரி போயிட்டு வாங்க அப்படின்னு உடனே எல்லாரும் கிளம்புறாங்க. ஸோ வந்து நைட் என்ன பண்ணுவீங்க நீங்கள் சாப்பாட்டுக்கு அப்படின்னவும், அதெல்லாம் கூட அவங்களே அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்களாம், போகும்போது பேங்க்கோடைய வேனில் தான் போகிறோம் அப்படின்னு பாக்யராஜ் சொல்கிறாரு. அப்படி போயிட்டு கிளம்பும்போது, அண்ணா எங்கேண்ணா போகிறப்போ பேங்க்கோட வேனில் போகிறோன்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி போகிறோம், பேங்க் வரைக்கும் போகிறோமா அப்படின்னவும், இல்லை சுரேஷ் நம்ம பஸ்ஸில் தான் போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னவும், நைட் சாப்பாடெல்லாம் அவங்க அரேஞ்ச் பண்ண மாட்டாங்க, நாளைக்கு காலையிலேருந்து மட்டும்தான் அவங்க அரேஞ்ச் பண்ணுவாங்க, நைட்டு நம்ம எங்கேயாச்சும் ஹோட்டலில் வெளியில் சாப்பிட்டுக்கலாம். இதை கேட்டால் அம்மா அப்புறம் மதியது மலரை சமைச்சு எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. எதுக்கு ஆல்ரெடி நேரம் ஆயிடுச்சு, அதான் அம்மா கிட்ட அப்படி சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு உடனே, இந்த வீட்டில் எல்லாத்துக்குமே பயப்பட வேண்டியது இருக்குல்ல அப்படின்னு மதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னப்பா பண்ணுறது வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சுரேஷும் மதியும் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இது. ஸோ ஒரு 4 பேரும் சேர்ந்து வெளியில் கிளம்பிட்டுருக்காங்க. மலர் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க. இவங்க இப்படியெல்லாம் இருந்து நான் பார்த்ததே இல்லை தெரியுங்களா, நான் வந்த கொஞ்ச நாள்லேயே இவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு நான் பார்த்துட்டேன், இவங்களுக்கும் இது ஒரு ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும், சமையல் வேலையிலேருந்து சமையல் கட்டுக்க 3 நாள் லீவ் விட்டுட்டு சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி பேசவும், ஆமாம் அப்படின்னு எல்லாரும் ஜோடியாக பேராக உட்காருவாங்கன்னு பார்த்தா மலரும் மதியும் ஒரு பக்கமும் சுரேஷும் அதுக்கப்புறம் பாக்யராஜும் ஒரு பக்கமும் உட்காந்துட்ருக்காங்க. அப்படியே மலர் வந்து ஏதாச்சும் பாக்யராஜ் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நான் வந்து எழுந்திரிச்சு வந்து உட்கார்ந்தாலையும் அங்கே பாப்பா போயிட்டு உட்காந்துக்கிறாங்க அவங்களுக்கு நடுவில். ஸோ சுரேஷ் அங்கே மாதிரி உட்காந்துக்கிறாரு. இப்படி தான் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு ரெஸ்டாரண்ட்டு போயிட்டு அதாவது ஒரு ஹோட்டல் பார்த்துட்டு அங்கே போயிட்டு பயங்கரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கொடைக்கானல் போயிட்டுருக்காங்க. போக போக கொஞ்சம் தூரத்துலேயே எல்லோரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படியே தூங்கிக்கிட்டே கொடைக்கானல் வந்து மறுநாள் காடியில் போன உடனே கொடைக்கானல் இறங்கிடுறாங்க. இறங்கின உடனே எங்கெங்க அப்படின்னவும், நம்மளை ஆல்ரெடி அதாவது நம்மளை கூட்டிகிட்டு போக கேப் வந்துடும், நீ கவலைப்படாத, இந்நேரத்துக்கு வந்திருக்கணும், இன்னும் காணுமே நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு இங்கே வந்து பாக்யராஜ் சொல்லிகிட்ருக்காங்க.
இன்னொரு சைடு இங்கே வீட்டுக்கு அவங்களுடைய தங்கராஜ் மாப்பிள்ளையும் ரேவதியும் வந்திருக்காங்க. வாங்க மாப்பிள்ள, வா ரேவதி அப்படின்னு. எங்கம்மா வீட்டில் யாரையுமே காணோம் அப்படின்னு உடனே, என்னடி உன் அண்ணன் உங்ககிட்ட சொல்லலையா? அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? அவங்க நேற்றே கிளம்பி கொடைக்கானல் போகிறேன்னு போயிட்டாங்க. 3 நாள் ஏதோ அவங்களுடைய பேங்க்கில் கூப்பன் கொடுத்துருக்காங்களாம், எல்லாமே அவங்களே ஃப்ரீயாக பண்ணி தராங்களாம், அதான் கிளம்பிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே, அண்ணனும் அண்ணியும் மாமா, அண்ணி என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை, சரி போயிட்டு பண்ணிக்கலான்னு இருந்திருப்பாங்களோ என்னமோ அப்படின்னமோ, என்னம்மாம்மா சொல்கிறீங்க அப்படின்னு. சுரேஷ் எங்கே அப்படின்னமோ, சுரேஷ், மதி, மலர், பாப்பா எல்லாரும் சேர்ந்து தான் போயிருக்காங்க மாப்பிள்ள அப்படின்னு உடனே, ஓ அப்படியா? சுரேஷ் இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அம்மா, அத்தை, ஏன் இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே நம்மக்கிட்ட சொல்லியிருந்தா எல்லாருமே சேர்ந்தே கொடைக்கானல் போயிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாப்பிள்ள, அது ஏதோ அவங்க 4 பேருக்கு மட்டும் கூப்பன் கொடுத்தாங்களாம், 4 கொடுத்துருக்கிறதுனால அவங்க 2 பேரையும் வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு கூட்டிகிட்டு போயிட்டா முடிவு பண்ணி அப்படின்னமோ, ஓ அப்படியா அப்படின்னு. இப்போது அவருடைய அண்ணன் இப்போது சுரேஷையும் அதையும் வெளியில் கூட்டிகிட்டு போனதுனால எங்கே நம்ம பக்கம் இருந்து பாக்யராஜ் பக்கம் நம்ம சுரேஷ் சாஞ்சிருவாரோ அப்படின்ற பயம் நம்ம தங்கராஜுக்கு வர ஆரம்பிக்குது. அதை பற்றி யோசிக்கவும் செய்கிறாங்க. ஏங்க அவங்க போயிட்டு வரட்டும், இன்னொரு நாள் நம்ம எல்லாருமே சேர்ந்து போகலாம், அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நாளில் பாப்பாவுக்கு ஸ்கூல் முடிஞ்சிடும், அப்புறமா எல்லோரும் சேர்ந்தே போகலாமே, பாப்பா, தம்பி, அத்தை எல்லாரையும் கூட்டிகிட்டு அப்படின்னமோ, சரி அப்படின்ற மாதிரி தங்கராஜ் வந்து சொல்லிவிட்டு அமைதியாக அங்கேருந்து கிளம்புறாரு. இல்லைங்க அவ்வளோ சாப்பிட்டுட்டு போவீங்க அப்படின்னமோ, இல்லைம்மா நாங்கள் சும்மா தான் அந்த பக்கம் வந்தோம், அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோம், கிளம்புறோமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா இங்கே சமைக்க வந்த ஆள் வந்து சமைச்சிட்ருக்காங்க. அப்போது இவங்க கேட்குற எல்லாத்தையும் அவங்க செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க இவங்களுடைய அத்தை மாமா. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு ஆளை உள்ளே விட்டுருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வேலைக்காரிங்க தானே, மருமகனா தைரியமாக இருக்கலாம், இவ வேற போயிட்டா நம்மளால் பக்கம் நவர கூட முடியல, இவ்வளவே நோட் பண்ணிகிட்ருக்கணும் அப்படின்னு வீட்டில் எந்த பொருள் எப்போ காணாமல் போகும்னு தெரியாதுன்னு அங்கேயே உட்காந்துட்ருக்காங்க. மலர் இல்லாமல் அந்த வீட்டில் சுரேஷ், பாக்கியராஜ் அவங்க யாருமே இல்லாமல் வீடே வெறிச்சோன போன மாதிரி இருக்குது. சித்தார்த்தும் வெளியில் கிளம்புறாரு, ஸ்ருதியும் காலேஜுக்கு கிளம்பிடுறாங்க. ஸோ இதனால் அவங்க 2 பேரும் மட்டும் 4 செவத்தை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு சைடு கொஞ்ச நேரத்துலேயே கேப் வந்துடுது அவங்களோட பேங்க் சார்பாக. அவங்க வந்துட்டு அவங்க தங்க வேண்டிய ரெஸ்டாரண்ட்டுக்கு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுவும் நல்லா இயற்கையான ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. ஸோ நல்லா வந்து பெரிய பெரிய ஹோட்டல் அந்த மாதிரி எல்லாமே இல்லை, பில்டிங் எல்லாம் இல்லாமல் சின்னதாக அவங்களுக்குன்னே ஒரு குட்டி வீடு மாதிரியே, ஒரு குட்டி குடிசை மாதிரியே வந்து ஸோ வந்து செஞ்சுருக்காங்க. பார்க்கவே அது நல்லா இருக்குது, மலருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன் மதிக்கு கூட பிடிச்சிருக்கு. அப்படியே வந்து போகிறாங்க. போனதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க ஜோடியாக வந்திருக்கிறதுனால, சார் நீங்கள் 4 பேருன்றதுனால உங்களுக்கு 4 அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, இப்போ நீங்கள் ஜோடியாக வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்று போதுமா அப்படின்னு கேட்கவும், அது போதும், எதுக்கு 4 வேறு, அதெல்லாம் வேண்டாம், நாங்கள் 4 பேர் வந்திருக்கோம், அதனால் 2 வீடு போதும் அப்படின்ன உடனே பக்கத்து வீடாக கொடுத்துட்றாங்க. அதாவது சுற்றி நிறைய ஒரு 250-300 வீடு கிட்ட அந்த மாதிரி இருக்குது. குட்டி குட்டியாக அழகான வீடுகள், அவங்களுக்குன்னு 2 பேருக்கு மட்டும் வசிக்கிற மாதிரி, அந்த 3 நாள் ட்ரிப் போகிற மாதிரி, அது அவங்களுக்கு அது போதுமே, அங்கே தங்கி ஸ்டே பண்ண அது போதாதா, ஒரு குட்டி அழகான வீடு, அதுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. ஸோ நல்லா வந்து பெட்டு, 3 பேர் படுக்கிற மாதிரி 4 பேர் படுக்கிற மாதிரி ஒரு பெட்டு, அதுக்கப்புறமா ஒரு அட்டாச் பாத்ரூம், அப்புறம் ஒரு சின்னதாக மினி கிச்சன், அந்த வீட்டுக்குள்ளே சின்னதாக ஒரு ஏசி. ஸோ இதுவே போதும். ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஒரு டிவி, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு குட்டியாக அழகாக இருக்குன்னு பார்க்கவே. அப்புறம் சுரேஷ், நாங்கள் இதில் இருக்கோம், நீங்கள் அந்த வீட்டில் இருங்க, ஏதாச்சும் தான் ஃபோன் பண்ணுங்க, என்ன இந்தாங்க கீ, இல்லை வந்து ஏதாச்சும்னா ஹெல்ப் கேளுங்க, நீங்கள் போய் எல்லோரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் வெளியில் எங்கேயாச்சும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த வெயிலுக்கு ஸோ கொடைக்கானல் தான் நல்ல ஒரு ஏற்ற இடம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் அங்கே அவங்க 2 பேரும் போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயாச்சும் அந்த ரூமை தவிர வேறு போக எங்கேயாச்சும் இடம் இருந்துச்சு. ஆனால் இங்கே அந்த வீட்டை தவிர போகிறதுக்கு வேறு இடமே இல்லை. சுரேஷும் மதியம் போயிட்டு உள்ளே முழிக்கிறாங்க 2 பேரும். மலரே, நீ ஹாப்பி தானே அப்படின்னமோ, இப்படி ஒரு நாள் வராதான் நான் எத்தனை நாள் காத்துட்டு இருந்திருக்கேன் தெரியுமா பாக்கியராஜ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்போ தான் இந்த கிச்சன் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னதும், இதுதான் மலர் எனக்கு வேணும், போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொன்ன உடனே மலர் அப்படியே ஜாலியாக கொஞ்சம் நேரம் படுக்கிறாங்க. பாப்பாவும் அவங்க டேடி கூட இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு சவுத் எபிசோடில் என்ன நடக்க போகுது, இனி கொடைக்கானலில் அவங்க எந்த இடம்லாம் சுற்ற போகிறாங்க, இதுக்கப்புறமா ஆச்சு மதிக்கும் சுரேஷ்க்கும் புரிதல் வருதா அப்படின்றதெல்லாம் பீட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.